தமிழ்நாட்டுல மறக்க முடியாத ஒரு பேர். நவீன தமிழ்நாட்டை கட்டமைக்க முதல் கல்ல எடுத்து வச்சவர். சமூக நீதி சமநீதிக்கு வித்திட்டவர். சமத்துவபுர தந்தவர். எழுத்தாற்றல் பேச்சாற்றல்ல கை தேர்ந்தவர். பெண்களை தலை நிமிர செஞ்சாரு. இப்படி சொல்லிட்டே போலாம். யார் அவர்? சின்ன வயசுல இருந்தே ஆதிக்கத்தை எதிர்த்து போராடின அவரு தன்னோட 14 வயசுலயே தமிழை அழிக்க வந்த இந்திய எதிர்த்து போராடினாரு. அப்பவே ஆரம்பிச்சதுதான் கலைஞரோட அரசியல் பயணம். அந்த வயசுலயே தன் கைப்பட மாணவநேசன் ஒரு இதழை எழுதி வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பெரியார் மற்றும் அண்ணா வழியில பயணிக்க தொடங்குறாரு. அவரோட 25வது வயசுல அவரை திமுகல இணைச்சுக்கிட்டு அண்ணாவோட தேர்தல் அரசியல்ல இறங்குறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞரோட பங்கு ரொம்பவே பெருசு. 1957ல குளித்தலையில போட்டியிட்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் 2016 வரைக்கும் நின்ன எல்லா தேர்தலும் ஜெயிச்சு வெற்றி நாயகனா மாறினாரு. 1969ல முதலமைச்சர் பொறுப்பு. அது வர எழுத்திலும் பேச்சிலும் வெற்றி கண்டவர். அதுக்கப்புறம் மகத்தான ஆட்சி கொடுத்து செயலிலும் மிக சிறந்தவர்னு நிரூபிச்சாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கலைஞர் செஞ்ச சிறப்பான சம்பவங்கள்: கைரிக்ஷா ஒழிப்பு, சேலம் உருக்காலை, சட்டநாதன் கமிஷன் அமைச்சு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்து உரிமை, பெண்களுக்கு அரசு பணியில 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, போக்குவரத்து கழகம் உருவாக்கம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், உழவர் சந்தை, சமச்சீர் கல்வி திட்டம், சிட்கோ சிப்காட் வளாகம், வள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாடு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முதலிடத்துக்கு கொண்டு வந்தது கலைஞர் தான். மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏத்தலான்ற உரிமையை போராடி பெற்று தந்ததும் கலைஞர் தான். 60 ஆண்டுகளா சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இன்னும் நிறைய சாதனைகளை பண்ண கலைஞர் 94 வயசுல நம்மளை விட்டு பிரிஞ்சாரு. இந்திய அரசியல தன்னை நோக்கி சுழல வச்ச ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துச்சு. எல்லா முடிவுலையும் ஒரு ஆரம்பம் இருக்கும். இங்கேயும் அப்படித்தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கலைஞர் வழியில தமிழ்நாட்டை இன்னொரு படி மேல உயர்த்தி இருக்காரு. திராவிட மாடல் என்ற ஆயுதத்தை கையில எடுத்து வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் 2.0க்கு காத்திருப்போம்.